ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவீந்தி. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 10,000 ரூபா வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கிடைக்குது, அட் த சேம் டைம் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கிடைக்குது. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அதில் ஒன்று நேற்று லான்ச் ஆன லாவா பிளேஸ் 2 5G, இன்னொன்று நம்மளுடைய போக்கோ M6 Pro 5G. ஸோ இந்த 2 5G ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் எது பெஸ்ட், நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் டிசைன் அண்ட் பில்டில் இருந்தே போயிடுவோம். அந்த வகையில் இங்கே லாவா பிளேஸ் 2 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பிளாக், ப்ளூ, பர்பிள் அப்படின்ற கலர் ஆப்ஷன். பின்பக்கம் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். குட். இது போக மொபைல் 203 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.45 mm திக்னஸோட இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அதே போகோ போனீங்கன்னா இங்கே 2 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் அண்ட் பிளாக் அப்படின்ற கலர் ஆப்ஷன். மொபைல் பார்த்தீங்கன்னா 199 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.17 mm திக்னஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பின்பக்கம் கிளாஸ் பேக் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ 10,000 ரூபா செக்மெண்ட்டில் 2 மொபைலுமே கிளாஸ் பேக் கொடுக்குறாங்க. அது ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய பாசிட்டிவ். ஸோ அதனால் 2 மொபைலுமே கிட்டத்தட்ட வெயிட்லாம் 200 கிராம்ஸ் அரௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் அதெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு லுக், டிசைன் எது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அட்ராக்ஷன் எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே லாவா பிளேஸ் 2 பொறுத்த வரைக்கும் 6.56 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பக்கம் போக்கோ M6 Pro பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே, அதே மாதிரி 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது போக போக்கோவில் பார்க்கும்போது 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிங் ரேட், 550 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இந்த டிஸ்பிளேல நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் லாவா பார்க்கும்போது டிஸ்பிளே HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், இது ரெண்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டிய பெரிய இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பற்றி எதுவுமே லாவா கிட்ட இல்லை. ஸோ ஆஃப்கோர்ஸ் ரெசல்யூஷன்லேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, போக்கோ தான் கிளியர் வினர், போக்கோ டிஸ்பிளே தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் போக்கோவில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. 550 நிட்ஸ் பிரைட்னஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அப்படின்னும் போது என்னுடைய ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் போக்கோ பக்கம் போங்க, டிஸ்பிளே உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் தான். அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுத்துலையுமே 5000 mAhக்கான பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலையுமே பாக்ஸில் சார்ஜர் எல்லாமே இன்க்ளூடாக வந்துடும். ஸோ அதனால் அதில் பிரச்சனை இல்லை. பட் பேட்டரி லைஃப் இதில் பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அடுத்து பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறப்போ சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரெண்டுத்துலையுமே 5G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் லாவா பிளேஸ் 2 5G பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6020 அப்படின்னு சொல்லக்கூடிய 7 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது டிமென்சிட்டி 700 இருக்குல்ல மார்க்கெட்டில், ஸோ அந்த ப்ராசஸர் தான். அதை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது. அதுவே இந்த பக்கம் போக்கோ M6 Pro 5Gயில் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 nanometer சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 4 nanometer சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கண்டிப்பாக பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ரியல் டைமில் Antutu பேசிஸ்லாம் பார்க்கும்போது இங்கே Antutu பார்க்கும்போது டிமென்சிட்டி 6020க்கு பார்த்தீங்கன்னா Antutu ஸ்கோர் கிட்டத்தட்ட 4 lakhக்கும் கம்மியாக தான் இந்த Antutu அப்படின்றது. பட் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.2 4.3 லேக்கான Antutu ஸ்கோர் அப்படின்றது. ஸோ ஆஃப்கோர்ஸ் Antutuவில் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், டிமென்சிட்டி 6020 கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். இது போக 5G பேண்ட் பார்த்தீங்கன்னா லாவாவில் 8 5G பேண்ட் இருக்குது, போக்கோவில் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. மற்றபடி ரெண்டுத்துலையுமே LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் போக்கோ போங்க. லாவாவை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக போக்கோ உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மெயினாக கேமிங் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த செக்மெண்ட்டில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கேமிங் உங்களால் ப்ளே பண்ண முடியும். BGMI மாதிரியான கேம்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணலாம். பட் அப்படி ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு டிமென்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதோட GPU பெட்டராக இருக்கும். அண்ட் எப்போவுமே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கேமிங்க்கு வெல் ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கேமிங் சென்ட்ரிக்காக இந்த செக்மெண்ட்டில் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு போக்கோ லாவாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இது போக இது ஒரு 4 nanometer ப்ராசஸர் அப்படின்றதுனால பெட்டர் பவர் எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ராசஸராகவும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பேட்டரி லைஃபும் லாவாவை கம்பேர் பண்ணும்போது போக்கோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கேமரா பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பின்பக்கம் டியூவல் ரியர் கேமரா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒரு கேமரா தான் யூஸ்ஃபுல். லாவா பொறுத்த வரைக்கும் பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, சப்போர்ட்டிவ் பார்த்தீங்கன்னா 0.08 மெகாபிக்சலுக்கான VGA கேமரா அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே இங்கே போக்கோவில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே
ரெண்டுத்துலேயுமே 2 கேமரா. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான சேம் பிரைமரி கேமரா, பட் சப்போர்ட்டிவ் 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த 2 மெகா பிக்சல் ஆகட்டும், அங்கே 0.8 மெகா பிக்சலுக்கான அந்த விஜி கேமரா ஆகட்டும், ரெண்டுமே பெருசாக யூஸ் ஆகாது. ரெண்டுத்துலேயுமே நம்ம பெருசாக கேமராஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. பட் பிரைமரி மட்டும் தான் யூஸ்ஃபுல். பட் அந்த பிரைமரி கேமரான்னு வரும்போது கண்டிப்பாக என்னோட ஆப்ஷன் போக்கோவாக தான் இருக்கும். ஏன்னா போக்கோவுடைய கேமரா ஆப்டிமைசேஷன் லாவாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராகவே இருக்கும். ஏன்னா நானுமே ஒரு போக்கோ யூஸர் தான். போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை வச்சு சொல்கிறேன், போக்கோவுடைய அது ஆப்டிமைசேஷன் கேமரா ஆப்டிமைசேஷன் ரியர் கேமராவில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நான் லாவா கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் போக்கோ பக்கம் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி லாவாவில் பார்க்கும்போது 2Kல ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். பட் போக்கோவில் உங்களுக்கு 1080 பிக்சல் 30 FPS தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவாங்க. முன் பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா ரெண்டுத்துலையுமே 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா கண்டிப்பாக 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இருக்காது. சும்மா நீங்கள் ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டுத்துலையுமே கொடுக்கும். மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது லாவாவில் உங்களுக்கு 2K வீடியோ ரெக்கார்டிங் செல்ஃபிலையும் கொடுப்பாங்க. பட் போக்கோவில் 1080 பிக்சல் 30 FPS தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அந்த 2K வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றத பார்த்துட்டு யாரும் லாவா பக்கம் போகாதீங்க. 2K வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லே ஆகாது. 1080 பிக்சலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் உங்களுக்கு லாவாவை கம்பேர் பண்ணும்போது போக்கோ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அதனால் கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் போக்கோ சைடே போங்க. லாவாவை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராகவே இருக்கும். இது போக லாவாவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த கேமராவை சுற்றி ஒரு ரிங் லைட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் அது வந்து ஃப்ளாஷ் லைட்டாக நமக்கு ஒர்க் ஆகாது. பட் ஒரு அட்ராக்ஷனான ஒரு லைட் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு LED லைட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே லாவாவில் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் இருக்கும். பட் போக்கோவில் ரியரில் மட்டும்தான் ஃப்ளாஷ் லைட் இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ரெண்டுத்துலையுமே சிங்கிள் ஸ்பீக்கருக்கான செட்டப் தான் கொடுக்குறாங்க. பட் சிம் ஸ்லாட்கான ட்ரெயின் வரும்போது லாவாவில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுக்குறாங்க. 2 சிம் அண்ட் 1 மெமரி கார்டு உங்களால் போட முடியும். பட் போக்கோவில் பார்க்கும்போது ஹைப்ரிட் ஸ்லாட் தான். ஸோ 2 சிம் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது போக ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் 13க்கு கீழே தான் வருது. பட் லாவா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டாக் யூஏ தான். பெருசாக பிளாட்வர்ஸ்லாம் எதுவும் இல்லாத ஒரு க்ளீனான யூஏயாக இருக்கும். பட் போக்கோ அஃப்கோர்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு நிறைய பிளாட்வர்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக கொட்டி வச்ச ஒரு MIUI 14 இந்த ஒரு யூஏ அப்படின்றது வரும். மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட்கான ப்ராமிஸ் பார்க்கும்போது லாவா 1 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டிக்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் போக்கோ பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான OS அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ்லாம் போக்கோ கொஞ்சம் பெட்டராகவே இங்கே இருக்காங்க. ஃபைனலி இப்போ ப்ரைஸிங் அப்படின்னு வந்தோம்னா ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா இந்த 4GB 64GB அப்படின்ற வேரியண்ட்டை இப்போ மார்க்கெட்டில் 10,000 999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு தான் எக்ஸாக்டாக இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது போக 6+ 128GB வேரியண்ட் பார்க்கும்போது லாவா பார்த்தீங்கன்னா 11,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுறாங்க. பட் போக்கோ வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 4+ 128GB அப்படின்ற வேரியண்ட் இருக்குது. இந்த வேரியண்ட்டை 11,000 6+ 128GBக்கான வேரியண்ட்டை 12,000 அப்படின்ற ப்ரைஸிங்கும் இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ப்ரைஸிங் பார்க்கும்போது பேஸ் ஆப்ஷன் 4+64 எடுத்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல் சேம் ப்ரைஸிங். பட் 6+ 128ன்னு போகும்போது போக்கோ ஒரு 1000 எக்ஸ்ட்ராவாக தான் போகுது. ஸோ அந்த வகையில் இப்போ ஓவரால் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எதை வாங்கலாம் எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 5Gக்காக தான் வாங்குறீங்க. உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் 5Gக்காக வாங்குறேன். நான் 4G பேக் போட்டுட்டு 5G மூலியம் அன்லிமிட்டட் 5G யூஸ் பண்ணி நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அதுக்காக வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டுமே சூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துலையுமே 5G சப்போர்ட் இருக்குது. ரெண்டுத்துலையுமே டியூவல் 5G சப்போர்ட் இருக்குது. ரெண்டுத்துலையுமே 2 சிம்லையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. பட் அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பெட்டராக வேணும், எக்ஸ்ட்ரா ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேமரா வேணும், எக்ஸ்ட்ரா மெயினாக டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான அந்த டிஸ்பிளேலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக என்னோட ஆப்ஷன் போக்கோவாக தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் லாவாவை கம்பேர் பண்ணும்போது போக்கோவில் எல்லாமே பெட்டராக இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆட்ஸ் அண்ட் பிளாட்வர்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரிபிள் ஸ்லாட்கான அந்த ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லாவாவில் தான் இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக வேணும்னா நீங்கள் லாவா போகலாம். மற்றபடி நீங்கள் இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க, எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.